ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான போட் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கிற முட்டம் கடலில் வந்து இருக்கக்கூடிய முட்டம் ஹார்பரில் இருக்கிறோம். நமக்கு இன்றைக்கி சூப்பராக ஃபிஷ்ஷிங் போனால் நமக்கு வந்து இந்த போட்லலாம் ஏறினா எப்படி இருக்கும், போட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு க்ளோஸ் வியூ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. நிறைய மீனவர் சேனல்களில் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் நமக்கே வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் ஒரு அண்ணங்கிட்ட கேட்டு நாங்கள் இந்த போட்டில் ஏறிட்டோம், உள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து ஒரு போட்டில் இருந்து தான் இப்போ அடுத்த போட்டை பார்த்துட்ருக்குறோம். போட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டயர் வச்சுருக்காங்க, நிறைய கயிறு, நிறைய வலை, மோட்டாரு, அது இதுன்னு நிறைய போட்டு, அந்தோனியார் போட், சஹயமாதா போட்டு அப்படின்னு சொல்லி, மேரி மாதா போட் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டு பார்க்குறோம். இந்த போட்டை பற்றி நம்ம வந்து ஒரு மீனவ அண்ணன்ட்ட பேசினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கிடச்சிது. அதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போட்டில் ஏறி நிற்கிற ஃபீலே சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் மீனவள மாதிரி இந்த வலை இது எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அத்தனை போட்டு, கடலோட அழகெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வரிசையாக நின்றுருக்காங்க. என்னடா மீன் பிடிக்க போகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் லீவில் இருக்காங்க. அங்கே முட்டமில் திருவிழா, இன்றைக்கி சுனாமி நாள், அதனால் எல்லாமே சேர்த்து இது போட்டிருக்காங்க. ஃபிஷ்ஷிங் ஹார்பரை நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த இதில் நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த போட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5-6 நாள் அவங்க போட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நிறைய தண்ணி வச்சுருக்காங்க, கேன் இருக்குது. இங்கே அவ்வளோ பாருங்கள், வலை, கயிறெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்க பெரிய பெரிய மீன்களை இங்கேருந்து தான் போட்டு வலையை போட்டு பிடிச்சிட்டு அவங்க வந்து பிடிப்பாங்க. அந்த அண்ணன்கிட்ட நான் கேட்டேன், எப்படிண்ணே, எப்படி உள்ள உங்களுக்கு வீட்டில் இருந்த மாதிரியே இருக்குமா அப்படிலாம் கேட்டேன். அவங்க சொன்னது வந்து இங்கேருந்து மீனெல்லாம் பிடிச்சி நம்ம வந்து இதுதான் அவங்களுக்கு ஒரு 2 மாடி வீடு மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொன்னாங்க. இந்த 2 மாடி வீட்டுக்குள்ளே அவங்க எல்லா விஷயங்களும் செய்யலாம். அந்த இதுக்கு நான் வர்றேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து மீனை பிடிச்சி அப்படியே இங்கே இது வழியாக தான் இறக்குறாங்க. இங்கே வந்து உள்ளே நிறைய ஐஸ் பாக்ஸஸ் வச்சுருப்பாங்களாம். ஒரு போட்டில் எத்தனை பேர் போவீங்கன்னு கேட்டேன். ஒரு 5-6 நாள் கடலுக்கு போவாங்களாம். 5-6 நாள் கடல், ஒரு 20-22 பேர் போவாங்களாம். நார்த் இந்தியன்ஸ்லாம் வருவாங்களான்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு 20 பேரில் 8-10 பேர் நார்த் இந்தியன்ஸ் கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னாங்க. போட்டில் வந்து அவ்வளோ பொருட்கள் இந்த சைடு செதறி கிடக்குது. ஆனால் இந்த இதை பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா வீடு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாடி தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ அண்ணன் வெளியே போகிறதுனால பூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது. இந்த இதில் ஒரு இது இருக்குது. நம்ம பக்கத்து போட்டில் பார்க்கலாம். பக்கத்து போட்டில் பாருங்கள், இந்த வாசல் தெரியுது பாருங்கள். நம்ம வீடு மாதிரியே படி இருக்குது. இந்த படியில் ஏறி அப்படியே அவங்க உள்ளே போகலாம். அவங்களுக்கு வந்து பெட் இருக்குது. ஒரு 10 பேர் கீழே உள்ளதில் படுக்கலாங்கிறாங்க. அந்த பெட்டு, தலைவாணி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி அவங்க படுத்துக்கலாம். அவங்க ட்ரெஸ்ஸு, நம்ம வீடு மாதிரி எப்படி. ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அப்போ சாப்பாடுலாம் எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு வரும். அதுக்கு அண்ணன் சொன்னாங்க, 20 பேரில் ஒரு ஆள் சமையல்காரராக இருப்பார், அவர் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார், சமையல் மட்டும் பார்த்துப்பார் அப்படின்னாங்க. இந்த மீனவ வாழ்க்கையில் சில கசப்பான விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பகிர்ந்துக்கிட்டார். அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஆரோக்கியமாக தான் ஃப்ளாக் வந்து அப்படியே பறந்துட்டு இருக்குது. இந்த போட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்தோம். அந்த அண்ணன் எங்களை பெர்மிட் பண்ணாங்க. பயங்கரமாக இந்த மாதிரி க்ரூஸ் அது இதுக்கெல்லாம் போனோன்னா பயங்கர காஸ்ட்லி. அண்ணன் எங்களை ஃப்ரீயாகவே விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் நிறைய ஐஸ் பாக்ஸ்லாம் இருக்குது. இந்த மீன் பிடிக்கிற கூடை இருக்குது. எல்லாமே இங்கோட்டு கயிறு கட்டி இறக்கிட்டு அவங்க உள்ளே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஐஸ் பாக்ஸஸ்லாம் இருக்கும், அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த போட்டோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு போட்டோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை பார்க்க முன்னாடி முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டோட விலை வந்து கிட்டத்தட்ட 1 கோடியிலேருந்து 1.25 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்களோட வாழ்வாதாரமாக இதுதான் இருக்குது. சரி, 1.25 கோடிக்கு எல்லோரும் சொந்த போட்டு வச்சுருப்பாங்களா, வாடகை போட்டு எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணன் சொன்னாங்க எல்லோரும் சொந்த போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு ஆள் முடியாட்டி ஷேர் போட்டு 2 அல்லது 3 பேர் சேர்ந்து ஒரு போட்டு வச்சுருப்பாங்க அந்த முதலாளி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா இங்கே எப்படி கமிஷன், இந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க மொத்தமாக ஏலம் போட்டுறாங்க. இங்கே வாடகை ஏதாவது கொடுக்கணுமா அண்ணே அப்படின்னு கேட்டபோது அண்ணன் சொன்னாங்க,
இல்லைம்மா, நம்ம வந்து ஹார்பருக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோமோ அதில் ஒரு கமிஷன் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு 3000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கமிஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. நிறைய பேரோட உழைப்பு தான், நிறைய பேரோட உழைப்பு. அந்த உழைப்பில் வந்து நமக்கு வந்து அழகாக சட்டியில் கொதிக்கிறது மீன் குழம்பு கிடைக்குது. சூப்பரில். இந்த போட்டிங்லேயும் சில அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடலில் வந்து பொதுவாக கடலுக்கு போகிறவங்க குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரிப்லேயும் ஒரு 5 அல்லது 6 நாள் இருப்பாங்களாம், குடிக்க மாட்டாங்களாம். ஆனால் கடலுக்கு போகும்போது சில பேர் குடிச்சிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் குடிக்க மாட்டாங்க. போதையில் ஏதாவது கடற்கரை அதில் நின்று விழுந்த சம்பவங்கள்லாம் உண்டு. ஒரு போட்டுக்கு வருஷத்துக்கு ஒன்று இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குமா அப்படின்னு சொன்னார். என்னென்னா ரிஸ்க்காக இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். என்னம்மா பஸ்ஸில் போகும்போது அடிபடுறவங்க உண்டு, அது மாதிரி தான் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனவ வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க. நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்காங்க. காலையில் பார்த்தேன் ஒரு அண்ணன் போட்லேயே குளிச்சுட்டு இருந்தாங்க, பெரிய குக்கர்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையில் ஒரு 5-6 நாள் இதுதான் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட இடமா இருக்குது. இந்த வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருந்துக்கிறாங்க. வீடு மாதிரி இருக்குது. வெளியே வந்து மீன் பிடிக்கிற நேரங்கள், காற்று அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பழகிருச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளர்களுக்கு வந்து 3000 ரூபா பேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ கூட இந்த ஃபிஷர்மேனோட வாழ்க்கை வந்து ஒரு அழகான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, இந்தியன் நேவி ஃபோர்ஸஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாலும் அதை விட அதிகமாக ஹெல்ப் பண்ணது வந்து நம்மளோட மீனவ மக்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு உறுதுணையாக இருக்கிற மீனவ மக்களை வந்து நம்ம எப்போவுமே சல்யூட் பண்ணணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிற ஒரு வேலையை செய்கிறாங்க. இந்த கடற்காற்று இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கஷ்டப்பட்டு தான் ஒரு வாரம் நின்று பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களை சந்திக்கிறாங்க. திடீர்னு கடலுக்குள் காணாமல் போன மீனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஸோ அந்த மீனவ சகோதரர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஃபிஷர்மேனை ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தவிர வேறு ஏதாவது ஃபிஷ்ஷிங் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நம்ம இப்போ ஃபிஷ்ஷிங்கோட வீடெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்தீங்களா, ஃபிஷர்மேனுக்குள்ளே கூட டாய்லெட் கூட இங்கே தான் இருக்குது. நம்ம வீடு மாதிரியே தான், அவ்வளோதான். ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இவங்களுக்கு பெரிய செலவாக இருக்கிறது டீசல் செலவு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படியோ நம்ம சட்டிக்கு நல்லா மீன் வருது, அவங்களும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலேருந்து சைன் ஆஃப் ஆகிறேன்.